காற்று நல்லா அடிக்குது, மழை வரப்பதான் தெரியலையே. டிவியை போட்டு பார்ப்போம், மழை தான் சொல்லுவான். வணக்கம். முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். சென்னை அடுத்த தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை புயலாக வலுப்பெறுகிறது. புயல் வரப்போதா? புயல் காரணத்தினால் மக்கள் யாரும் வெளியே செல்ல வேண்டாம். புயலின் சேதங்கள் அதிகமாக இருக்கக்கூடும். அதனால் மக்கள் அனைவரும் சமூக கூடங்களில் தங்கி இருக்க வேண்டும். தமிழக அரசு ஆணையிட்டது. ஏங்க புயலா வரப்போகுது? ஆமா சுமதி, புயல் பயங்கரமா வரப்போதான். இப்பதான் நியூஸ்ல சொல்றாங்க. தமிழக அரசு மக்களை சமூக கூடங்களில் தங்கி இருக்க சொல்றாங்க. ஏன்னா புயல் அதிகமா வருதான். அடியாத்தி, நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியலையே. மௌலி, அனிதா, நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ஏமா என்ன கூட்டிங்க? மௌலி, அனிதா, புயல் உருவாகுதான். என்னது புயலா? அப்ப ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருவாங்கல்ல? உனக்கு ஸ்கூல் லீவ் விடுறது தான் இப்போ முக்கியமா போச்சுல? ஏம்மா சாரிம்மா, நான் தெரியாம சொல்லிட்டேம்மா. சரி அழாத மக்களே, போய் அவங்க துணியை எடுத்து வைங்க. எதுக்குமா நம்ம துணியெல்லாம் எடுத்து வைக்கணும்? நம்ம எங்க போறோம்? நம்ம வீட்டில் தானே இருக்க போறோம். திடீர்னு மழை அதிகமாகி வெள்ளம் வந்துருச்சுன்னா நம்ம தமிழக அரசால் செய்யப்பட்டுள்ள சமூக கூடங்களில் போய் தங்கிக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். சரிம்மா, நாங்கள் போய் எடுத்து வைக்கிறேன் எங்கள் ட்ரெஸ்லாம். அம்மா, அந்த மழைக்கு சூடாக பச்சு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். என்னது பச்சா? எங்க புயல் உருவாகத்தை சம்மந்திக்கிட்ட சொல்லலாமா? சரி, போன் போட்டு சொல்லு சுமதி. சம்மந்தி அம்மா, நல்லா இருக்கேளா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் சம்மந்தி அம்மா. அனிதாவும் நல்லா இருக்கு, மௌலியும் நல்லா இருக்கு சம்மந்தி அம்மா. புயல் உருவாகுதான் தெரியுமா உங்களுக்கு? டிவி பார்த்தீங்களா? ம் 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 சரி சம்மந்தி அம்மா. ஓகே சம்மந்தி அம்மா, வச்சிடறேன் சம்மந்தி அம்மா. சம்மந்தியம்மா என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? புயல் சேதம் அதிகமாக இருந்ததுன்னா சம்மந்தி அம்மா சொல்கிறாங்க நம்ம எல்லாரும் போய் சமூக கூடங்களே தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் வரேன்னு சொல்லிருக்காங்க. சரி சுமதி, நம்ம துணி எடுத்து வை, நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வை நீ. சரிங்க. அண்மை செய்திகள். புயலின் வேகம் சற்று அதிகமாக இருப்பதால் மீனவர்கள் யாவும் கடலுக்கு செல்ல வேண்டாம். காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறது. சுமதி, ஒரு கிளாஸ் டீ எடுத்துறேன் சுமதி. இருங்க, அதை எடுத்துட்டு வரேன். என்னங்க டீ? அம்மா, ஏதோ சூடாக மழைக்கு பச்சி போட்டுத்தாங்களாம்மா. அனிதா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எடுத்து வரட்டா? 2 பேர் சாப்பிட்றீங்களா? ஆனால் ஒன்று தான் இருக்குது. 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? என்னது ஷேரிங்க? 2 பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துட்டு வரேன், இல்லைன்னா யாருக்கும் இல்லை. வாங்க. ஓகேம்மா, நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே புடி, 2 பேர் எடுத்துக்கோங்க. அக்கா, நான் உன் தங்கச்சி தானே, எனக்கு விட்டு கூடாக்கா. மௌலி, நான் உனக்கு ஒரே அக்கா தானே, நீ எனக்கு விட்டு கூடா மௌலி. விட்டு கொடுத்துட மாட்டேன். இவா, ஆளுக்கு ஒன்று எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் நீ எடு. மழை நிலவரம் என்னாச்சுன்னே தெரியல. சரி, டிவி போட்டு பார்ப்போம். வணக்கம். ஆகாஷ வானிலை செய்தி வாசிப்பது உங்கள் சுமதி. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியது. புயலின் காரணத்தால் இன்றும் நாளையும் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும். மக்கள் யாரும் வெளியே செல்ல வேண்டாம். மக்கள் பாதுகாப்பாக சமூக கூடங்களில் தங்கிக் கொள்ளவும். நன்றி, வணக்கம். சுமதி சுமதி சுமதி. எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? சுமதி சுமதி ஏலம் போட்டுட்டு இருக்க. ஏலம் போடுறேன்னா வெளியில என்ன நடக்குது உனக்கு தெரியுமா? ஏன்ட்ட முறைக்காத. பசங்க என்ன பண்ணுது? இங்க வெளியில என்னங்க நடக்குது? மழை அதிகமா பெய்யுதுன்ட்டு மக்கள் எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போய் இருக்க சொல்றாங்க. அப்படியா? வா சசி, வா கவினு. அத்தை, எங்க வீடு ஃபுல்லா தண்ணி வந்துச்சு அத்தை. எங்க புக் எல்லாமே நனைஞ்சு போச்சு அத்தை. சரி உட்காருங்க மக்களே, நான் போய் மௌலியை கூப்பிட்டு வரேன். மௌலி, எங்க வீடு தண்ணில மூழ்கி போச்சு மௌலி. அப்படியே சொல்ற? ஆமா மௌலி, எங்க புக் எல்லாமே நனைஞ்சு போச்சு மௌலி.
இல்ல மௌலி, வெளியில போட்டு போவோம். நம்ம போட்ல போய் சேஃப்டியா அங்க போய் அங்க சமூக கூடங்கள்ல இருப்போம். சரிங்கப்பா. ஏய் சுமதி, வெளியில போட் இருக்கு, வா. அனிதா கூப்பிட்டு வா, நம்ம போட்ல ஏறி போவோம். போட்டுக்காரு ஒழுங்கா வண்டி ஓட்டுங்க, இல்லைன்னா நாங்கள் எல்லாம் வெள்ளத்தில் ஊற்றி செக்கிடுவோம். சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரியே ஓட்டுறம்மா. போகும்போது எனக்கு 50 ரூபா தாங்கம்மா. ஐயோ மழை வேற பெய்யுது, சீக்கிரம் ஓட்டுங்க. அம்மா நான் சசி கிட்ட போறேம்மா, என்னை இட்டுட்டு போய் விடுமா. டேய் போட்டு போயிட்டு இருக்கு, இப்போ போய் சசி கிட்ட விடுன்ற என்ன நினைச்சிட்ட நீ? இப்பெல்லாம் தூக்கிலாம் விட முடியாது. அர்க்காப்படி நானும் சசியும் ஜாலியாக வேடி பார்த்துட்டு முன்னாடி உட்காந்துருக்கோமே. அம்மா அதுங்க எனக்கு கிண்டல் பண்ணுதுமா. சசி அங்க பாரு, ஒரு புல்டோசர் வருது. அந்த புல்டோசர்ல சோஃபி உட்காந்துட்டு போறான். சோஃபி அங்க பாரு மௌலி. ஆமா மௌலி. மௌலி, நாங்களாம் ஜேசிபில ஜாலியாக நின்றுட்டு வரோம் பத்தியா? நீ போட்ல இருக்க, நாங்கள் ஜேசிபி ஜாலி. மக்களே, இதுதான் சமூக கூடம். இங்கே தான் நம்ம 2 நாள் ஸ்டே பண்ணோம். ஒழுங்காக எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. சரிம்மா, ஆனால் ஒன்று, அந்த சோஃபியும் அந்த கவினும் என் பக்கம் வரவே கூடாது. காலையில் ஆயிடுச்சு. ஏல சோபி, எதுக்கு நீ அழுவுற? ஆண்டி, இந்த அரக்காப்படியா மேலே உச்சா பேஞ்சிட்டான். நான் நினைச்சேன் அவன் உச்சா மேல தான் பெய்வானு. ஏன் ஜாலி, அவன் மேல உச்சா பெஞ்சிட்டானே. சோஃபி மேல அரக்காப்படி உச்சா பெஞ்சிட்டானே. ஏய் சசி, உனக்கு ஒன்று தெரியுமா? சோஃபி மேல அரக்காப்படி உச்சா பெஞ்சிட்டான். அப்படியே சசி, அப்ப நாரு வாச்சி பா சோஃபி பா. ஏல மக்களே, எழுந்துருங்க, காலையே ஆயிடுச்சு, எழுந்துருங்க. எல்லாம் போய் பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு வாங்க. காலையில இருந்து பல்ல விளக்கிட்டு குளி டெய்லி தான் நின்றுறீங்க. இன்னைக்குமா காலையில பல்ல விளக்கிட்டு குளிக்கணும். என்ன சொல்ற? எழுந்துரு, எழுந்து பல்ல விளக்கிட்டு குளி, இல்லைன்னா சப்பாத்தி கட்ட வரும் அடிக்க. ஏம்மா சாரிம்மா, நான் சொல்ல மாட்டேன், நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு குளிக்கிறேம்மா. ஏ சசி, நம்ம வீட்டில் இருந்ததும் இங்கே ஜாலியாக இருக்கல? மௌலி சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது. நம்ம விளையாடலாமா? மௌலி அக்கா, என்னையும் சேர்த்துக்குங்க விளையாட்டுக்கு. அரக்காப்படி உன்னால சேர்த்துக்க முடியாது, உன்னால விளையாட முடியாது, நீ சின்ன பையன்ல. அக்கா என்னையும் சேர்த்துக்குங்க. மௌலி, என் தம்பி நீ சேர்த்துக்கலாம், நான் விளையாட்டுக்கு வரமாட்டேன். சின்ன தம்பி, அவன் விளையாட்டுக்கு சேர்த்துக்கணும்னா அவன் கீழே வந்துட்டானா உங்கள் அம்மாட்ட என்னால் பதில் சொல்ல முடியாது. அப்புறம் உங்கள் அம்மா என்ன அடிச்சிருவாங்க. நான் என் தம்பி நான் பார்த்துக்கிறேன், விளையாட. டேய் கவினே, நீ விளையாடும் போது விழக்கூடாது, விழுந்தனா அப்ப அம்மா என்ன அடிச்சிருவாங்க. சரிக்கா, நான் விழ மாட்டேன், நான் பத்திரமா உன் கூட விளையாடுறேன். மௌலி அங்க பாரு, சோஃபியும் குமாரும் வராங்க. வரட்டும், அவங்களும் விளையாட்டு சேர்த்துக்கோமா. குமாரு, நம்ம அவங்க கூட போய் விளையாடலாமா? நம்மளுக்கும் போர் அடிக்குதுல்ல. குடியா, அவங்க நம்மள விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்கல்லே. மௌலி, நம்மள பார்த்து தாங்க வராங்க. வரட்டும், இன்னைக்கு விளையாட வச்சு அவங்களுக்கு கவுக்கனாலேன் பாரு. மௌலி, நீ குமார் கூப்பிடுற? மௌலி, எங்களுக்கு போர் அடிக்குது, உன் கூட விளையாட வரட்டா? பார்த்த நல்ல சந்தர்ப்பம். சரி வா, நாங்க நொண்டி விளையாட போறோம், வந்து என் கூட விளையாடுங்க. சசி, நான் ஒத்த கால் வச்சுக்கிட்டு உங்களை பிடிப்பேனா? யாரை பிடிக்கிறேன்னா அவங்க அவுட்டு. சரி சசி, நாங்கள் ரெடி. ரெடியா? ரெடி, 1 2 3. ஏ புடி. ஏ குமார் அவுட்டு. நான் அவுட்டா? ஆமாடா குமார், நீ அவுட்டுடா. குமார், இப்ப நீ தான் நோண்டணும். சரி, நானே நோண்டுறேன். ஏ சசி அவுட்டு. ஏ அவுட்டா? சரி, நான் பிடிக்க போ. ஏ புடி. ஏ நான் பிடிச்சிட்டேன் சோஃபியா. இப்ப சோஃபி தான் பிடிக்கணும்.
புடி 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 நான் புடிச்சிட்டு அரங்க அப்படியே அக்கா